பூமி வெப்பமயமாதல் பிரச்சினையில் உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் சர்வதேச சட்டத்தை மீறியதாகவே கருதப்படும் என ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பூமி வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்வு, பருவம் தப்பிய மழை, இயல்புக்கு மாறான அதிக மழை மற்றும் வெயில் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. கடல் மட்டம் உயர்வதால் தங்கள் நாடு மூழ்கடிக்கப்படலாம் எனும் அச்சத்தில் உள்ள மாலத்தீவு உள்ளிட்ட பல்வேறு தீவு நாடுகள் நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் உள்ள ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்தில் புவி வெப்பமயமாதலுக்கு எதிரான மனுக்கள் தாக்கல் செய்தன. இந்த வழக்கில் பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை நீதிபதிகள் ஆராய்ந்ததுடன் கடந்த 2 வாரங்களாக நேரடி வாதங்களையும் கேட்டனர். இதுகுறித்து நேற்று கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி யூஜி இவாசவா, பசுமை இல்ல வாயு வெளியேற்றம் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி மனித நடவடிக்கைகளால் தான் ஏற்படுகிறது என்று கூறினார். மேலும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் கடுமையானவை என்றும் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என்று கூறிய நீதிபதி, அவை சுற்றுச்சூழல் மற்றும் மக்கள் தொகையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். இதனை உடனடியாக கவனிக்க வேண்டியது அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், காலநிலை மாற்ற விவகாரத்தில் பல நாடுகளுக்கு முக்கிய கடமைகள் உள்ளன என்றும் அவற்றை பின்பற்ற தவறுவது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்றும் கூறினார். இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துபவர்களுக்கு கடுமையான புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.